Good evening, friends. இன்னைக்கு நிஃப்டி என்ன இருக்குன்றது பார்த்துருவோம். மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மார்க்கெட் ஒரு 43 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 25,818ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். லோயர் லோ அண்ட் லோயர் ஐ வச்சுட்டு போயிருக்கு. ஸோ பேரிஷ் டூ நல்லாவே தெரியுது. அது தவிர 20 டே இஎம்ஏவும் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நீ 50 டே இஎம்ஏல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போஸ் இந்த சப்போர்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து 61.8 ஃபிப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நம்ம 7th நம்பரில் எடுப்போம். அது எப்படின்ட்டு சார்ட்டில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 20 EMA சப்போர்ட் உடச்சிருக்கு வந்துடுது. ஆக்சுவலாக இதுதான் 50 EMA சப்போர்ட்டு இன்றைக்கி எடுத்திருக்கு. ஃபிப்ரவரி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு தாண்டி கீழே வந்துன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டு. இது எடுத்ததுன்னா நமக்கு கோல்டன் ரேஷியோ நல்லா போகும். எப்படி போகுதுன்னு இதை பார்ப்போம். இப்போ டேட்டாவுக்கு போயிடுவோம். இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா 25,835ல ஒரு ஷார்ட் எடுத்துருக்கலாம். 25,835 நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆமாம். ஸோ மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி லோயரில் வச்சுனே போச்சு. நேத்தியோட லோவை சப்போர்ட் பண்ணும் முன்னாடி ரீட்ரேஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ நேத்தி லோவை சப்போர்ட் பண்ணும்போது நேத்தி லோவை உடைக்கும் போது நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம இதான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே டார்கெட் வச்சுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டார்கெட் வச்சுருக்கோம். பட் மார்க்கெட் அந்த தூரம் வரல. இங்கேயே கம்ப்ளீட்டாக இருந்தது. கீழே வரையில் இங்கேயே சுற்றி வந்துருச்சு. ஸோ நமக்கு பெருசாக ஸ்டாப் லாஸும் இட்டால டார்கெட்டும் இட்டால. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பிரேக் ஈவன் 0 லாஸில் எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ அது தவிர வேறு எதுவும் நமக்கு ட்ரேட் கிடைக்கல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் பேரிஷாக இருக்குது, மீடியம் டேர்ம் சைட்வேஸ் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,700, 25,575, 25,320. ரெசிஸ்டன்ஸ் 26,000, 26,180, 26,325. ஸ்ட்ரக்சர் வந்து மேக்கிங் லோயர் லோஸ் பாயிண்ட் இருக்குது. 1 ஹவர் சப்போர்ட் 25,835 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதை உடச்சி தான் கீழே வந்திருக்கு. அந்த 1 ஹவர் சப்போர்ட் உடச்சி தான் கீழே வந்திருக்கு நமக்கு. மேக்ஸிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,830 இருக்குது. பிசிஆர் 0.5 இருக்குது. 25,800ல ஸ்ட்ராங் புட் ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதை நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். 26,000ல கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25,850க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து புல்லிஷ் ட்ரை பண்ணலாம், கால் சைட் ட்ரை பண்ணலாம். டார்கெட் வந்து 26,000 வச்சுக்கலாம். சப்போஸ் ப்ரைஸ் வந்து 25,850க்கு கீழே இருந்ததுன்னா அது வேலிடேட் கிடையாது. பேரிஷ் 55% சான்ஸ் இருக்குது. 25,700 கீழே உடஞ்சின்னா கண்டிப்பாக பேரிஷ் இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட் 25,575, 25,320. சப்போஸ் 25,700க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம ஷார்ட் சைட் போவானா. சைட்வேஸ்க்கு பாசிபிள் இருக்குது. 20% சைட்வேஸ்க்கு பாசிபிள் இருக்குது. 25,750 to 25,900 சைட்வேஸ்க்கும் பாசிபிள் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இன்ட்ராடே பிளான் வந்து 25,850க்கு மேலே போகலாம், லாங் சைட் போகலாம். கன்ஃபர்மேஷன் கேண்டில் 20 EMA பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்கலாம். நல்ல வால்யூம் வந்தால் பண்ணுங்கள். பர்டிகுலர் ரீடெஸ்ட் எடுத்துங்க. அப்படியே பிளைண்டாக போயிடாதீங்க. அக்ரெசிவ் ட்ரேட் பண்ணாதீங்க. ஷார்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா 25,700 கீழே உடச்சி மார்க்கெட் கீழே வந்தீங்கன்னா நம்ம ஷார்ட் செட்டப் போகலாம். அது எகைன் 20 EMA பிரேக் டவுன் ஆகுதா பாருங்கள். வால்யூம் எபோவ் இருக்கா பாருங்கள். 5 மினிட்ஸ் லோயர் வச்சுட்டு போகிறதா பாருங்கள். ஸோ என்னோடய ஃபைனல் வியூஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐ திங்க் சைட்வேஸ் வித் நெகட்டிவ் பயாஸ் போகும். பிகினர்ஸ் வந்து எட்ஜ் எடுத்து ட்ரேட் எடுங்க. பிளைனாக நேக்கடு கால் பண்ணாதீங்க, நேக்கடு புட்டு பண்ணாதீங்க. ப்ரைஸ் உங்கள் லெவல்ஸில் வந்து ஒண்டி பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஷாப்பிங் மார்க்கெட்ஸில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஷாப்பிங் மார்க்கெட்ஸில் இதை இன்றைக்கி இப்போ நம்ம இதான் ஒன்றுமே சைட்லேயே அடிச்சிருந்துன்னா அவங்களுக்கு ஒன்றுமே வராது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நாளைக்கு வந்து இந்த ப்ரைஸை தாண்டி போச்சுன்னா நீங்கள் கால் சைடு போகலாம், எது டார்கெட் வச்சுக்கலாம். இது தாண்டி வந்தோன்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதா பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகுதா, நமக்கு ஏதாவது ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பாருங்கள். ப்ரைஸ் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பாருங்கள். லைக் புல்லிஷ் என்கல்ஃபிங், ஹேமர், அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா பாருங்கள். கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது நம்ம. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.